إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل ضلالة நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இவ்வுலக வாழ்வில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுக்கு அஞ்சியவர்களாக படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் படைத்தவன் நம்மை படைத்த இறைவன் எதை வலியுறுத்திருக்கிறானோ எதை போதித்திருக்கிறானோ அதற்கு நாம் அடிபணிந்து நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதனுடைய வாழ்வை பற்றியும் மனிதனுடைய மரணத்தை பற்றியும் தன் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுகிறான். மனிதனை பொறுத்தவரையில் மரண பிடியில் இருந்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் இறை கடமைகளை மறப்பதிலும் மனிதன் தெளிவாக அடைந்து கொண்டிருக்கிறான்.
மரண சிந்தனையோடும் படைத்தவனுக்கு அஞ்சியவர்களாகவும் படைத்தவனுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்றாட வாழ்க்கையில் மரண பிடியை கொடுத்து மரணத்தை குறித்து வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு வசந்தத்தை இறைவன் ஏற்பாடு நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சூரத்துர் ரூம் 30வது சூராவினுடைய 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதி خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறார், அல்லாஹுல்லதி خلقكم, அல்லாஹ்தான் உங்களை படைத்திருக்கிறார், அல்லாஹ்தான் உங்களை உருவாக்கி இருக்கிறான். சும்ம ரஸகக்கும், அவன்தான் இந்த பூமியில் உங்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான், உங்களை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான். சும்ம யுமீதுக்கும், வாழ்க்கையை கொடுத்த உயிரை கொடுத்த அவன்தான் உங்களை மரணிக்கவும் செய்கிறான். சும்ம யுஹ்யீக்கும், பிறகு அவன்தான் உங்களை மறுமை நாளிலே எழுப்புவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹல் மின் ஷுரகாஇக்கும் மை யஃஅலு மின் ذلك மின் ஷைஇன் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இது போன்ற காரியங்களை அல்லாஹ் அல்லாத எவராலும் செய்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிக்கின்றான். எனவே அல்லாஹ்தான் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார், அல்லாஹ்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறான், அல்லாஹ்தான் நமக்கு ரிஸ்கையும் வேலை வாய்ப்புகளையும் குடும்பங்களையும் மனைவி மக்களையும் பிள்ளைகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே இது நிலையானதல்ல, ஒரு சொற்ப கால வாழ்க்கை. எனவே உங்களை தேடி மரணம் வர இருக்கிறது, உங்களுக்கு மரண பிடி இருக்கிறது. அதிலிருந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதர்களுமே தப்பிக்கவே முடியாது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே உலகத்தில் காணப்படுகிற எல்லா கொள்கை கோட்பாட்டுகளையும் விட மரணத்தை குறித்து மரண பிடியை குறித்து மனிதன் நல்லவனாக மாற வேண்டும், சிறந்தவனாக மாற வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சியவனாக மாற வேண்டும், படைத்த கடமைகளை நிலைநாட்டுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தை குறித்து அழுத்தமாக இன்றைக்கு நாளடைவில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். காரணம், மனிதன் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 2வது வசனத்திலே சொல்கிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் முதலிலே மரணத்தை தான் சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் மரணம் இல்லாத மனிதன் துன்யாவிலே கிடையாது. அவன் உயர்ந்தவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், அதிபதியாக இருக்கலாம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருக்கலாம். எவ்வளவு உயர்வை அடைய முடியுமோ அவ்வளவு உயரிய தன்மைகளை அடைந்தாலும் அவன் மன்னரைக்கு சென்றுதான் வர வேண்டும். அவனுக்கு மரண படுக்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால்தான் மௌத்தை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத. மௌத்தையும் ஹயாத்தையும் இறைவன் கொடுத்திருப்பது உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார், யார் படைத்தவனுக்கு அஞ்சுகிறார், யார் படைத்தவனுக்கு கட்டுப்படுகிறார், தன்னுடைய மரண படுக்கைக்கு பின்னால் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நல் அமல்களை செய்யக்கூடியவர்கள் யார், இறை பொருத்தத்தை பெறக்கூடியவர்கள் யார், இறை கடமையும் இறை கட்டளையும் என்னுடைய வாழ்க்கையில் பெரியது என்ற உணர்கின்ற சக்தி யாருடைய உள்ளத்தில் பதிவாகி இருக்கிறது, யார் அதை நோக்கி பயணிக்கிறார்கள், யார் பாவிகளாக துன்யாவிலே வாழ்கிறார்கள், எவர் இறை கட்டளைக்கு முரண்படுகிறார்கள் என்றெல்லாம் சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு மரணத்தையும் ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் மரண பிடியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக நாம் நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரா அன்கபூத் 29வது சூராவினுடைய 57வது வசனத்திலே சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். ஒவ்வொரு அடியார்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். மரணம் அடையாமல் உங்களால் இருக்க முடியாது. உங்களோடு மரணத்தை பிணைக்கப்பட்டிருக்கிறது. மரணம் எந்த துறையிலும் எந்த தேர்லையும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு வரலாம். மீண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆல இம்ரான்ல சொல்றான், 3வது சூராவினுடைய 185வது வசனத்திலே, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபூன
துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸி அனின் நார் வ உத்கிலல் ஜன்ன ஃபகத் ஃபாஸ். ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மரணம் ஏற்படும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்க எப்படி வாழ்ந்தீர்கள், நன்மை செய்தால் நன்மையான உயர்ந்த அந்தஸ்தும் சொர்க்கமும் கொடுக்கப்படும். அதே போன்று இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு அடிபடியாமல் வாழ்ந்தால் அவர்களுக்கு நாளை மறுமையில் நரகத்தை கொடுக்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸி அனின் நார், யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் உள்ளே நுழைக்கப்படுகிறார்களோ அவர்தான் மகத்தான வெற்றி பெற்றார். உலகத்தில் பதவி கிடைக்கலாம், செல்வங்கள் கிடைக்கலாம், அதிகாரம் கிடைக்கலாம், உலகத்தில் மக்கள் பெருமையாக பேசலாம், இதனால் நாம் சொர்க்கத்தை அடைய முடியாது. நாளை மறுமையில் வெற்றி எது என்று சொன்னால், யார் நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார். ஒரு முஃமினுடைய நம்பிக்கை, ஒரு முஃமினுடைய செயல்பாடு, நாளை மறுமையில் நான் சொர்க்கத்தை பெற வேண்டும், சொர்க்கத்திற்குரியவனாக ஆக வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த பூமியிலே நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அப்படி யார் அந்த சொர்க்கத்திற்குள் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் மகத்தான வெற்றியை பெற்றவர்கள். உலகத்தில் 1000 வெற்றிகளை நாம் காணலாம், அதுவெல்லாம் வெற்றிக்கு தகுதியானதல்ல என்று ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். ஒவ்வொரு மூமின்களுடைய வெற்றியினுடைய பின்னணி நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற வேண்டும், சொர்க்கத்திற்குள் உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களுக்கு மறுமையினுடைய அந்த சிந்தனையை உண்டாக்குகிறார். ஏனென்றால் மரணம் உங்களை விடாது, மரணம் உங்களை பிடித்து தீரும். சூரத்துல் ஜும்ஆவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நபியே, நீங்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், குல் இன்கள் தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை கொண்டு பயந்து ஓடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீகும், அது நேருக்கு நேராக உங்களை சந்திக்கும். நீங்கள் எப்படிதான் இன்பமாக சுகமாக எவ்வளவு உயர்ந்த மருத்துவமனைகளுக்கு சென்றாலும் அல்லாஹ் மரணத்தை எந்த நேரத்தில் விதித்து விட்டானோ அதை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபஇன்னஹு முலாகீகும், நீங்கள் நேரடியாக அந்த மரணத்தை சந்திப்பீர்கள், மரணம் உங்களை நேரடியாக பிடிக்கும். ஃபைனப்பி, அது சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, மறைவான விஷயங்களை அறியக்கூடியவனாக அல்லாஹ்விடம் உங்களுடைய உயிர் திரும்ப கொண்டு வரப்படும். ஃபைனப்பி ஊக்கும் பிமா குன்தும் தஅமலூன், ஏன் பிடித்துக் கொண்டு அல்லாஹ் அங்கே விடுகிறான், நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், எப்படி நடந்து கொண்டு வந்தீர்கள், கடமையான தொழுகை பெரியதா, உலக வாழ்க்கையும் வியாபாரம் பெரியதா என்று முன்னிலைப்படுத்தினீர்களோ, எதை முன்னிலைப்படுத்தினீர்களோ அது அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஃபயுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த காரியங்கள் குறித்து அல்லாஹ் தஆலா மறுமையிலே அறிவிப்பான், எடுத்துரைப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நம்மை தயார்படுத்துகிறான். மறுமையுடைய வாழ்க்கைக்கு நல்ல அமல்களை செய்து கொள்ளுங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம்தான் மரண படுக்கை உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் உணர்த்துகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சூரே நிசா 4வது சூராவினுடைய 78வது வசனத்திலே சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் இருந்தாலும், எவ்வளவு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும், எவ்வளவு உடல் ஆரோக்கியத்திற்கான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இறைவனுடைய மரணப்பிடி உங்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் உங்களுடைய மரணத்தை, உயிரை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் உலகத்தில் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும், ஈமான் கொண்டவர்களும் சரி ஈமான் கொள்ளாதவர்களும் சரி, தொழுதவர்களும் சரி தொழக்கூடாது தொழாமல் இருப்பவர்களும் சரி, ஈமான் கொள்ளாத மக்களும் சரி, ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் மரண செய்தி காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தாக்கம் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? நம்முடைய உள்ளத்தில் இறை பயம் வந்திருக்கிறதா? இறை கட்டளைக்கு அஞ்சிருக்கிறோமா? இறை நீதியோடும் நேர்மையோடும் வாழுகின்றோமா? இறைவனுக்கு கட்டப்பட்ட வாழ்க்கை அமைத்துக் கொண்டோமா? இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அடிப்படையில் நாம் பின்பற்றி நடக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் மரணத்தை, நேரங்களை நிர்ணயிக்கவில்லை, வயதுகளை நிர்ணயிக்கவில்லை, காலங்களை நிர்ணயிக்கவில்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் ஒரு வயதான காலத்தில் மரணம் வருகிறது, குழந்தையாக இருக்கும்போது மரணம் வருகிறது, இளமை பருவத்தை அடைகின்ற பொழுது மரணம் வருகிறது. எனவே மரணம் உண்டு. மரணத்தினுடைய நேர
தவணைகள் 60 வயதில் வருகிறது, 80 வயதில் வருகிறது, 40 வருகிறது, 30 வருகிறது. தாயினுடைய கருவறையிலும் மரணம் வருகிறது. எனவே அன்பிற்குரியவர்களே, மரணத்தினுடைய அத்தனை சூழ்நிலைகளையும் அல்லாஹ் உணர்த்துவதை போல உலகத்தில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். நம்முடைய ஈமானி வலு என்ன ஆனது, நம்முடைய இறை நம்பிக்கை என்ன ஆனது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு மரணத்தை குறித்து எல்லாம் சொல்லியும் மரணத்தை பார்த்தும் இறை நம்பிக்கை அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, இணை வைக்க கூடாது என்று சொல்லப்பட்ட பிறகு நம்முடைய உள்ளங்கள் மாற்றிருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, இறை நம்பிக்கையோடு மாறுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் அல்லாஹ் தஆலா மரண சூழ்நிலையை நம்முடைய சிந்தனையில் மனதில் பதிய வைக்கின்ற மாதிரி காலத்தில் நடத்தி கொண்டே வருகிறான். ஆனால் ஈமானியர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அந்த மரணத்தை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த மரணத்தின் உடைய அச்சுதலால் நாம் மறுமை சிந்தனையோடு நல்ல அமல்களை நோக்கி பயணிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்கிறான், 59வது சூராவினுடைய 18வது வசனம் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அழகாக ஈமானியர்கள் அழைக்கிறார். ஈமான் கொண்டவர்களே, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு மரணம் வரும், மரண படுக்கை உண்டு, மலக்குல் மௌத் வருவார். மரணம் இந்த உலக வாழ்க்கை நிலையானதல்ல. எனவே அல்லாஹ்வை பயந்து கொண்டு நீங்கள் தந்துரு நஃப்ஸுமா கத்தமத் லிகதீன், இந்த மௌத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நாளை மறுமை நாள் என்று தூரமாக இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை கதீன், நாளை என்று அல்லாஹ் கூறுகிறார். மரணித்து விட்டாலே நமக்கு மறுமை ஆரம்பித்து விடுகிறது. எனவே அந்த மறுமை நாளுக்காக நீங்கள் என்னதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று கவனித்து பாருங்கள். உலக வாழ்க்கை என்னுடைய ஃபியூச்சர் இருக்கணும், என்னுடைய பிள்ளை உயர்ந்த படிப்பை படிக்கணும், அதற்காக வேண்டி டிபாசிட் போடுறோம், சொத்துக்களை வாங்குறோம். என்னுடைய பிற்கால வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய வாழ்க்கைக்காக மனிதன் ஏராளமான பொருளாதாரத்தை சேர்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்துகிறார். அதற்காக பல முயற்சிகளை செய்கிறார், பாடுபடுகிறார். அதற்காக வேண்டி எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை சரி செய்வதற்கு முயற்சிகளை செய்கிறார். ஆனா நம்மளை படைத்த ரப்பு, நம்மளை உணவளிக்கிற ரப்பு, நமக்கு வேதத்தை கொடுத்த ரப்பு, நபியை அனுப்பி வைத்த ரப்பு, அவன் சொல்றான், உனக்கு மரணம் வரும்பா. அந்த மரணத்திற்கு பின்னால் உன்னுடைய அமல்களை என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி இருக்கிறாயா? நபி சொன்ன மாதிரி கட்டுப்பட்டு இருக்கிறாயா? உனக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை உன்னிடத்தில் நிலை பெற்றிருக்கிறதா? அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறான்? ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்கு கல்வியை ஊட்டுவதை போல, உணர்வதை போல, ஈமானிய வலு உண்டாக்குவதை போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். இறை நம்பிக்கையாளர்களே, வல் தந்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதீன், உங்களுடைய மரணப்படியை கைக்கு வந்ததற்கு பின்னால் உங்களுக்கு உங்கள் எந்த அமலை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அதை சிந்தித்து பாருங்க. உலகத்தை ஏராளமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, ஏராளமாக ஆய்வு செய்கிறீர்களே, உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பாடுபடுகிறீர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ் சொல்றான், நீ ரப்ப அஞ்சிக்க. ஏனென்றால் உலகம் உன்னை கவுத்து விடும், உலகம் உன்னை ஏமாற்றி விடும். உலக சுகங்கள் உன்னை இறை வணக்க வழிபாடை விட, இபாதத்தை விட, இறை கட்டளையை விட, நபியுடைய தூதருடைய போதனையை விட மனிதனுடைய சூழ்நிலை ஷைத்தான் நம்மை கவுத்து விடுவான். எனவே வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ் அந்த வசனத்தை போடுறான், நீ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, எப்படி செயல்படுறீங்களோ, இபாதத்து இருந்தா வெற்றி எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியும், எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், அனைத்தும் பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று ஈமானியருக்கு வலுவூட்டி விட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவரா இருங்க, அல்லாஹ்வை பயந்தவரா இருங்க, இபாதத்திலே கவனம் செலுத்துங்க. ஆனா யாரை போல இருக்காதீங்க. வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்தவர்களை போல, அல்லாஹ்வுடைய கடமையை விட, அல்லாஹ்வுடைய கட்டளையை விட, நபியினுடைய வழிகாட்டலை விட உலக மோதம் பெரியது என்று நீங்கள் ரப்ப மறந்தவராக ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ் அழகா சொல்லி கொடுக்கிறான் பாருங்க, எப்படி உங்க நிலை இருக்கக்கூடாதா. வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ, அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று வாழ்ந்துடாதீங்க. அது மிகப்பெரிய ஆபத்து, அது நரகத்தில் தள்ளும், இறை வெறுப்பை ஏற்படுத்தும், இறைவனுடைய பொருத்தம் கிடைக்காது.
அன்படி நீங்கள் அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களே நீங்க மறந்துடுவீங்க, உங்க ஞாபகமே உங்களுக்கு இருக்காது. ரப்ப அவ்வளவு மறக்கடித்து விடுவார். இப்படி இறைவனை மறந்து இறை கடமைகளை புறக்கணித்து இறை கட்டளையை விட இறுதி தூதருடைய பேச்சை விட உலகத்தை நோக்கி யார் நடக்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய பாவிகள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானியவர்களுக்கு மரணத்தை குறித்து எடுத்துரைத்து மறுமை சிந்தனையை உண்டாக்கி நல் அமல்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். மரணம் நம்மளோடு இணைந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும். ஒமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா பிஐ அர்தின் தமூத். எந்த பூமியில மரணிப்பீங்க, எந்த இடத்துல மரணிப்பீங்க, அது எவ்வளவு பெரிய ஆய்வாளர்கள் வருங்காலத்தில் உருவாக்கி கொண்டு போனாலும் கியாமத் நாள் வரை உங்களுடைய மரணத்தினுடைய செய்தி அவர்களால் சொல்ல இயலாது. எந்த இடத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த கோணத்தில் வரும் என்பதை உங்களால் காண முடியாது. ஆனால் உலகத்தில் அவர் கண் முன்னால பார்க்கணும். விமானத்தில் மரணம், படுக்கையிலே மரணம், நேற்று என்னோடு நின்று தொழுதார் மரணம், அவருக்கு அனைத்து வகையான வசதி வாய்ப்பு இருந்து மரணம், உலகத்தினுடைய நடுக்கத்தினால் மரணம், வெள்ள பெருளையாத்தால் மரணம், கண் முன்னால் நம்மளோடு டூ வீலரில் சென்ற ஒரு சகோதரில் மரணம், குளிக்க சென்ற இடத்திலே மரணம், மக்கா ஹஜ் உம்ரா செய்ததற்கு இடத்திலே மரணம். மரணத்தினுடைய சூழலை அல்லாஹ் அப்படியே சூழ வைத்து கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறான். ஏன்? மனிதனை படிப்பினை பெறுவதற்காக, படைத்தவனின் பக்கம் திரும்புவதற்காக, அவன் கொடுத்த இறைவேதத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக, இறை இல்லத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய இபாதத்து இறை இல்லத்தோடு இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பள்ளிவாசலை உயிரோட்டமாக மக்களுக்கு நல்ல வேலை செய்யக்கூடியவர்களாக, மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, பயனுள்ளதாக, அவருடைய மறுமை வாழ்க்கைக்கு வெற்றி பெறக்கூடியதாக ஒரு ஸ்தலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை உயிரோட்டமாக ஆக்குவது நம்மை மறுமையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது, நமக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த மரண பிடியை அல்லாஹ் தஆலா நமக்கு ரவுண்டு கட்டி சொல்லிக் கொடுக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ்ர் 15வது சூராவினுடைய 99வது வசனத்தை அழகா சொல்றான். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். உனக்கு உறுதி வருகிற வரை, அதாவது மரணம் வருகின்ற வரை. அல்லாஹ் யகீன்ங்கிற வார்த்தைக்கு மரணம் என்று அங்கே சொல்லுகிறான். உன்னுடைய வணக்கம், உன்னுடைய இபாதத், உன்னுடைய கட்டுப்பாடு, உன்னுடைய அடிபணிதல் இவைகள் எல்லாம் எதுவரை இருக்க வேண்டும்? நினைச்ச நேரத்துல, நினைச்ச மாசத்துல, நினைச்ச நாளில, நினைச்ச கோணத்துல. இது இல்ல. ரப்புல் ஆலமீனுடைய ஆர்டர் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மரண படுக்கை வருகிற வரை நீ மலக்கல் மௌத் எப்போ வருவாரு தெரியாது. எனவே நீ இபாதத்துல இருந்துக்க, இறை வணக்கத்தில் இருந்துக்க, குர்ஆனை ஓதுவதில் இருந்துக்க, தஸ்பீஹ் செய்வதில் இருந்துக்க, பிறருக்கு அநியாயம் செய்வதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பொய் பிரச்சாரம் செய்யாதீர்கள், அவதூறு செய்யாதீர்கள், பிறருடைய சொத்தை அபகரிக்காதீர்கள், ஏமாற்றாதீர்கள், அநீதி இழைக்காதீர்கள். இது எல்லாம் நீங்க எப்போதும் ஜாக்கிரதையா இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா மலக்குல் மௌத் எப்போ வருவாரு தெரியாது. எனவே உங்களுடைய இபாதத் மரண படுக்கை வரை இருக்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒவ்வொரு குத்துபாக்களையும் ஓதக்கூடிய வசனம் தான் சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 102வது வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிறது, இப்ப போய் தொழுதுக்கலாம், இப்ப போய் செய்துக்கலாம், இந்த இபாதத்தை செய்யலாம், அல்லாஹ் சொல்லாத செய்யலாம், இவர் செய்கிறார் அவர் செய்கிறார் இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். எதுவரை? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற வரை ஈமானோடு தான் மரணிக்கணும், இறை நம்பிக்கையோடு தான் மரணிக்கணும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில் தான் உங்களுக்கு மரணம் வர வேண்டும் என்று மரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கையை கொடுத்து அல்லாஹ் சொல்றான், நம்மளை படைச்ச ரப்பு சொல்றான், நமக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அல்லாஹ் சொல்றான், எல்லா வகையான இன்பங்களையும் கொடுத்து இறைவன் சொல்றான். உன்னுடைய மரணம் இறைவனுக்கு அடிபணிந்த நிலையில் தான் இருக்கணும், கட்டுப்பட்ட நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அக்ஸிரு அக்ஸிரு ذிக்ர ஹாஸிமல் லஹ்ஸலஸாத். ஆசைகளை முடக்கக்கூடிய, ஆசைகளை அழிக்கக்கூடிய மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். ஏன்? அல்லாஹ் பக்கம் திரும்புறதுக்காக, அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி வருவதற்காக. நம்ம உலகத்தினுடைய வருங்கால வாழ்க்கைக்கு தேடி ஓடுகிறோமே, நம்முடைய மரண படுக்கைக்கு உள்ள இபாதத்தை செல்வதற்காக மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூற. ஏன் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நன்மையை நோக்கி பயக்கணும், அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி முடக்கணும். ஏனென்றால் மரணம் யாரையும் விட்டு வைக்காது. உலகத்தில் அல்லாஹ்விற்கு நேசமான அடியாரா இருக்கலாம்,
சாலியான அடியாரா இருக்கலாம், நபிமார்களாக இருக்கலாம், எல்லோருக்கும் மரணம் உண்டு. அந்த மரணத்தினுடைய உச்சக்கட்டத்தை நாம் ஒரு மூமின் படிப்பிட பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண படுக்கையை நாம் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அறிவிப்பு செய்கிறார். அன் ஸஹல் பின் ஸஅத் அல் ஸாயிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதானி ஜிப்ரீல், ஒரு முறை அதானி ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்கிட்ட ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா முஹம்மத், யா முஹம்மத் இஷ் மா ஷிஅத ஃபஇன்னக மய்யிதுன். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன சொல்றாங்க, ஐஷ் யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, மா ஷிஅத, நீங்க நாடிய விதத்தில் வாழ்ந்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டாலும் அமைத்துக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் வந்து சொல்றாங்க, இஷ்மா ஷிஅத, நீங்க நாடிய விதத்தில், அல்லாஹ்வுக்கு அஞ்சியோ அஞ்சாமலோ உங்களுடைய எப்படி எல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி, நீங்க எப்படி வேண்டாலும் வாழுங்க, உயர்ந்தவரா வாழுங்க, தாழ்ந்தவரா, வசதி வாய்ப்போடுவாங்க, இறைவனுக்கு கட்டுப்படுங்க, கட்டுப்படாத உங்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படி வேண்டாலும் வாழுங்க. ஆனால் உங்களுடைய முடிவு என்ன தெரியுமா? உங்களுடைய படுக்கை என்ன தெரியுமா? ஃபஇன்னக மய்யித், நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும், இறைவனுக்கு அஞ்சினாலும் அஞ்சாவிட்டாலும், இணை வைத்தாலும் இணை வைக்காவிட்டாலும், இறைவனுக்கு கட்டுப்பட்டாலும் கட்டுப்படாவிட்டாலும் உங்களுக்கு மரணம் உண்டு. எப்படிப்பட்ட வார்த்தை! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஹைஸ்மா ஷிஅத ஃபஇன்னக மய்யித், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர். அல்லாஹ் சொன்ன வார்த்தை. நபி மரணிக்கவில்லை என்று சொன்னபொழுது சஹாபாக்களுக்கு மத்தியில் இறைவசனத்தை அல்லாஹ் இறக்கி அந்த சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்னக மய்யித். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஓதி காட்டினா, இன்னக மய்யித் வ இன்னஹு மய்யித்துன், நபியே நீங்களும் மரணிக்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் வந்ததற்கு பின்னால் நம்முடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னக மய்யித், நீங்களும் மரணிக்கக்கூடிய, எப்படி உண்டா எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் மரணம் உண்டு. அப்ப மரணம் உண்டுனா என்ன ஆச்சு? மரணத்திற்கு பிறகு நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நல்ல அமல் செஞ்சோமா, இபாதத் செஞ்சோமா, குர்ஆனை ஓதினோமா, இணை வைக்காமல் வாழ்ந்தோமா, பாவம் செய்யாமல் இருந்தோமா, அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருந்தோமா, பெற்றோர்களுக்கு சரியான முறையிலே பணிவிடைகளை செய்திருக்கிறோமா, இஸ்லாம் சொல்கிற எல்லா விஷயங்களையும் உணர்த்துவதற்காகத்தான், படிப்பினையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, நீங்க எப்படி வாழ்ந்தாலும் யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மரணம் இருக்கிறது, நீங்க மௌத்தா போயிடுங்க. அடுத்து இரண்டாவது சொன்னாங்க, வா ஹபிப் மா ஷிஅத, ஹபிப் மா ஷிஅத ஃபஇன்னக முஃபாரிகுஹு, நீங்க எப்படி யாரை வேண்டாலும் நேசிங்க, துன்யாவை நேசிங்க, மனைவியை நேசிங்க, பிள்ளைகளை நேசிங்க, செல்வாக்கை நேசிங்க, பதவி, உலகத்தில் என்ன நேசிக்க வேண்டுமோ எதை வேண்டாலும் நேசித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு முஃபாரிகுஹு, ஆனால் நேசித்த அத்துணையை விட்டு நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது யாருக்கு? துன்யால உள்ள எல்லோருக்கும். நபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க எதை வேண்டாலும் உங்களுடைய மேசல் மிகைக்கலாம், செல்வத்திலே மிகைக்கலாம், மனைவியிலே மிகைத்து செல்லலாம், பொருளாதாரத்திலே மிகைத்து செல்லலாம், எப்படி எதை நேசித்துக் கொண்டாலும் எதையும் நம்மளால் கொண்டு செல்ல முடியாது, அவைகளை துன்யாவில் நீங்கள் விட்டுதான் செல்ல வேண்டும் என்ற ஆழமான வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தினுடைய உள்ளங்களில் பதிய வைப்பதற்காக, எதை நேசித்துக் கொண்டு இபாதத்தை விடுகிறோமோ, எதை நேசித்துக் கொண்டு இறைவைப்பில் தோகுகிறோமோ, எதை நேசித்து கொண்டு பெண்ணுரிமையை பறிக்கிறோமோ, எதை நேசித்து விட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை உதாசீனப்படுத்துகிறோமோ, நீங்க எதை நேசித்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அவைகளை இந்த துன்யாவில விட்டு நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும். அடுத்து சொன்னார்கள், வஅமல் மா ஷிஅத் ஃபஅமல் மா ஷிஅத் ஃபஇன்னக முஜ்ஸியும் பிஹி, நீ என்ன வேண்டாலும் அமல் செஞ்சீங்க, அல்லாஹ் சொன்னாலும் சரி, அல்லாஹ் தூதர் சொன்னாலும் சரி, மௌலூதி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் உங்களுடைய மனம் போன போக்கில் ஃபஅமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி ஃபஅமல். இன்னைக்கு உலகத்தில் நடக்குது இல்ல, அல்லாஹ் சொன்னா என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா என்ன, உலகம் செய்கிறது, மக்கள் செய்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவரெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை உற்று கவனிக்க வேண்டும். ஃபஅமல் மா ஷிஅத, எதை வேண்டாலும் செய்து கொள், ஆனால் செய்வதற்கு தகுதியானது எது? அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்க வேண்டும், நபியினுடைய போதனை இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாத உலகமே திரண்டு செய்தாலும் அது நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. எனவே ஃபஅமல் மா ஷிஅத, எதை வேண்டாலும் நீங்க செஞ்சீங்க, ஆனா ஃபஇன்னக முஜ்ஸியும் பிஹி, நீங்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் கூலி கொடுக்கப்படும்.
நன்மை செய்தால், அல்லாஹ் சொன்னதை செய்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை செய்தால் அது அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், கூலி கொடுக்கப்படும். அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் இணை வைத்திருந்தால், ஷிர்க் செய்திருந்தால், இறை கடமை உதாசீனப்படுத்தியிருந்தால், புறக்கணித்திருந்தால், பாவம் செய்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால், அடுத்தவருடைய சொத்தை புறக்க எடுத்திருந்தால், புறம் பேசியிருந்தால், அவதூறு செய்திருந்தால், இது ஒட்டுமொத்த எல்லா தீமைகளுக்கும் அதற்கான தண்டனையும் நீங்கள் பெற்றே தீருவீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி இது போன்ற வார்த்தைகளை கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரண படுக்கையில் இருக்கக்கூடிய நாம், மரண பிடியில் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய இந்த உண்மையுடைய வாழ்க்கையில் மறுமைக்காக வாழ வேண்டும். மறுமை சிந்தனையோட இறை கடமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையில் இறை கடமைகளை, இறை கட்டளைக்கு இருந்தார்கள். மரண படுக்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. லம்மா ஸகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்தத்த, அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கடுமையான இருமடங்கான வேதனை கொடுக்கப்படுவது உணர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கே இருமடங்கான வேதனை. அந்த கஷ்டத்தை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வபதா வக்ரபா யா அபதா, அருமை தந்தையே உங்களுக்கு இப்படிப்பட்ட வேதனையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லைஸா லைஸா அலா அபீக பஅதல் யௌம், இன்றைய தினத்திற்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எந்த ஒரு வேதனையும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படி இன்னைக்கு எல்லோருக்கும் இருக்கு. இன்னல் சக்கராத்தி மோ இன்னல் மோதி சக்கராத், ஒவ்வொரு மரண படுக்கையுடைய நேரத்தில் கடுமையான வேதனை சோதனை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்ன அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் மரணத்தோடு நாம் நெருக்கமாக இருக்கிற உலகத்தில் எல்லாவற்றையும் விட நாம் மிக நெருக்கமாக இருப்பது எது? மரண பிடியில் மிக நெருக்கமாக இருக்கிறோம். அதை நம்ம மறந்து நிற்கிறோம். வீட்டில் நடந்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த நேரத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்படி கிடையாது, மரணம் நம்முடைய படுக்கையில் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் படுக்கைக்கு செல்லும்போது சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, மூத்தா போறதா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மரணிக்க செய்கிறேன். ஒவ்வொரு படுக்கைக்கு செல்கிற நேரங்கள் நம்முடைய மரண படுக்கை தான். இறைவன் நாடினால் திருப்பி அனுப்புகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்களோடு வாழ வேண்டும், இறை நம்பிக்கையோடு அமல்களை செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா கபருக்கு போன அழுவாங்க, கதறுவாங்க. கேட்கும்போது சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஏன் இன்னல் கபர் அவ்வல் மனாசில் ஆகிரா ஃபஇன் நஜா மின்ஹு பஅதமா ஐஸரஹு ஃபஇன் லம் தஞ்ச பஅதஹு பஅதமா அஷித்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றதை கேட்ட, கபர் இருக்கிற மன்னரை மறுமையினுடைய முதல் வீடு அதுதான். அந்த முதல் வீட்டில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னால் உள்ள எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். அதுல நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் படைத்தவனை அஞ்சியவர்களாக, படைத்தவனுடைய கடமையை நிலைநாட்டாதவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழி நடைமுறை படைத்ததை விட உலகத்தினுடைய மோகம் பெரியது என்று நினைத்து போனால் அதற்கு அந்த தண்டனையில் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஈமான் வலுவோடு யார் அந்த கபரிலே வெற்றி பெறுகிறார்களோ அதற்கு பின்னால் வெற்றி கிடைக்கும். அதனால்தான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய கபரை சந்தித்து விட்டு சொன்னார்கள், சூரு கபரஹா, நீங்கள் மன்னர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கிரத்துல் ஆகிரா, வறுமையுடைய பயம் வரும், மௌத்துடைய பயம். கபருக்கு நம்ம போறோம்னா, மன்னரைக்கு போறோம்னா மௌத்துடைய பயம் வரணுங்கிறதுக்காக தான். மரண பயம், மறுமையுடைய பயம், மரண கபரிஸ்தான் என்பது பொது மையவாடு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்காக்களுக்கு செல்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு, மரண படுக்கை, மரணத்தினுடைய பயம் வருவதற்காகத்தான் பொது மையவாடியிலே அல்லாஹ் சஹாபா பெருமக்கள் அழுது மடிந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே செல்வதன் மூலமாக சொன்னதற்கு காரணம் நமக்கு மறுமையுடைய பயம் வர வேண்டும் என்பதற்காகத்தான், நாம் இங்கே வரக்கூடியவர்கள் உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர். அதனால் தான் ஃபலம்மா தஃபனல் மையத், மரண படுக்கை ஒரு மையத்தை அடக்கம் பண்ணிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்வார்கள்? இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸல்லு லஹு தஸ்பீத் ஃபஇன்னஹுல் ஆன இஸ்ஸல் சல்லு அஹி, உங்களுடைய தூதர் உங்களுடைய தோழருக்காக பாவ மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் எவ்வளவு பணக்காரராக அதிபதியாக யார் மரணித்து போய்விட்டாலும் அடக்கப்பட்டு விட்டால் அவருக்கு தேவையானது என்ன? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அதான் அங்க வேலை செய்யும். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் உயர்ந்தவராயிருங்க, பணக்காராயிருங்க, செல்வந்தராயிருங்க, அதிபதியாயிருங்க, ஊர் புகழ் உலகம் ஃபுல்லா என் பேர் பதிவு செய்யப்பட்டிருங்க, அதுவல்ல. நீங்கள் என்னவாக இருந்தாலும் மன்னரையில் மையத்தை கொண்டு போய் வைத்து விட்ட பிறகு உனக்கு தேவை என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு சொன்னார்கள். இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், நண்பருக்கு தோழருக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பை தேடுங்கள்.
அவருக்கு மன உறுதிய ஈமானிய உறுதி, கேட்கிற கேள்விக்கு மூன்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தின் வலிமையை கொடுப்பதற்கு துஆ செய்யுங்கள். ஏனென்றால் இப்போது அவர்கள் கேள்வி கேட்க போக போகிறார்கள், கேள்வி கேட்கப்பட போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு மரண பிடி மனிதனுடன் நெருக்கமாக இருக்கிறது. எனவே இறை கடமைகளை மறந்தவனாக மனிதன் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. இவைகளை நாம் உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல அமல்களை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் எதை வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கணிதத்துக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சொற்பகால வாழ்க்கை நாம் மரணத்தோடு பிணைந்து இருக்கிறோம். எனவே அந்த மரணத்தோடு பிணைந்திருப்பதன் காரணமாக இந்த துன்யாவுடைய வாழ்க்கை நல்ல அமல்களை நாம் விரைவாக செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா அழைப்புடுகிறான், இங்கே அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி யஅதி அஹதகுமுல் மௌத். இறை நம்பிக்கை, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வல் அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுக்கு அடிபணிவதை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். இன்னைக்கு உலகத்துல நம்ம இறை வணக்கத்தை விட இபாதத்தை விட திசை திருப்பது எது? நான் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்க்கணும், என் பிள்ளைய பெரிய காலத்தில் உயர்ந்த ஸ்டேஜில கொண்டு போகணும். இபாதத்து இல்ல, இறைவனை பற்றி தெரியல, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியல, என்ன பலன்? மறுமையில் ஒரு பலனும் அளிக்காது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், லா துல்ஹிகும் அம்வாலுக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செல்வம் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து, இரண்டு வகையான அமானிதம். அந்த இரண்டும் இறைவனுக்கு இபாதத் செய்வதை விட்டு தடுத்து விடக்கூடாது. அதை நீங்கள் காரணம் காட்டக்கூடாது. ஏனென்றால் மனிதன் அதை தான் காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று திட்டவட்டம் எதை மனிதன் செய்வானோ அதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அழகாக அறிவிப்பு செய்கிறான். அப்படியே மீறி எனக்கு இபாதத்தை விட வணக்க வழிபாடுகளை குர்ஆனை கற்பதை விட நபி வழி நடப்பதை விட உலகத்தின் மோகம் பெரியது என்று ஒரு மனிதன் உலகத்தை நோக்கி பயணித்தால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. உலக பார்வையில் பெரியவனாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், பெயர் படலாம், பேசலாம், ஆனால் ரப்புக்கு முன்னால் அவன் யார்? இறைவனால் அறிவிப்பு, அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. எனவே நாம் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து மரண படுக்கை வருவதற்கு முன்னால், மரண படுக்கை வேண்டாம் நீ கொடுக்க முடியாது, அதனால் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விற்குரிய பொருத்தத்தை பெறுவதற்கு நீ தர்மம் செய்து கொள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு மரணம் என்பது நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து உலகத்தில் எந்த கொள்கை கோட்பாடுகளில் இருந்தாலும் மரணம் உண்டு என்பதில் எல்லோரும் தெளிவாக இருக்கிறார். ஆனால் குர்ஆன் நமக்கு அதை பன்மடங்காக தெளிவுபடுத்துகிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மரணம் இணைக்கப்பட்டு தாயினுடைய கருவறையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம், எத்தனை நேரம், எத்தனை மணி நேரம் உன்னால் வாழ முடியும், வாழ்வதற்கு தகுதி என்பதை கொடுத்து அல்லாஹ் தஆலா நமக்கு நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஈமானும் வலு நமக்கு கிடைத்திருக்கிறதால் அந்த மரண பிடி கண் முன்னால் பார்த்து கொண்டிருந்தாலும் இபாதத்தை நோக்கி முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், இறை கடமைகளை செய்ய வேண்டும். இறைவனால் கொடுக்கப்பட்ட மஸ்ஜிதில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதில் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது, அதற்காக முயற்சி செய்வது, அதற்காக வேண்டி பாடுபடுவது, இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மண்ணறைக்கு பின்னால் கபருக்குழிக்கு வரக்கூடிய அமல்கள். ஒரு மையத்தை இறந்து விட்டால் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க 3 வரும், அதுல 2 திரும்பி 1 தான் இருக்கும். நீங்க அல்லாஹ்வுக்காக செய்ய அமல் இருக்கிறதே அது உங்களுடைய மண்ணறைக்கு வரப்போகக்கூடியது, வேஸ்ட் ஆனதல்ல. நமக்கு மௌத்துக்கு பின்னால் நம்முடைய உடுத்திய ஆடை நம்மளால் கழட்ட முடியாது, நாம் ஆசைப்பட்ட நறுமணத்தை பூசிக்கொள்ள முடியாது. ஒரு நாள் நம்முடைய ஆடையை கழட்டிடுவாங்க, நம்முடைய உடம்பை நம்முடைய ஆடையை கழட்டி விடுவார்கள். எனவே அன்பிற்குரிய அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாக எல்லோருக்கும் உண்டு. அது வருவதற்கு முன்னால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம், இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக சமூகத்திற்கு நல்ல பணிகள், சேவைகள், மக்களை இபாதத்தை நோக்கி, கல்வியை நோக்கி, கல்வி தரத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய வேதத்தை மனப்பாடம் செய்வதை நோக்கி
நோக்கி மேலும் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதும் அழைப்பிடுவது நல்ல பணிகளை செய்வதும் இது இருக்கிறதே நம்முடைய மன்னரைக்கு வரக்கூடியது. உலகத்தில் எவ்வளவு நேரங்கள் செலவழித்தாலும் அது நம்மளோடு வரப்போவதல்ல. நாம் அல்லாஹ்விற்காக செய்கின்ற அமல் நம்மளோடு வரக்கூடியது என்பதை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஈமானுக்கு வலுவூட்டி இருக்கிறார்கள். அவர் ஊட்டிய அந்த வலுவை உணர்ந்து புரிந்து வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு வலா யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.